கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவர். இந்த நாட்களிலும் தமிழகத்தில் ஒரு புதிய கட்சி, திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. பொதுவாக இதை குறித்து சொல்லுகிற பொழுது இளைய சமுதாயத்தினர், இளைஞர்கள் அதிகமாக இந்த கட்சியில் இணைந்து இந்த கட்சிக்காக அவர்கள் வந்து ஓட்டு போட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி பரவலாக பேசப்படுகிறது. ஸோ சொல்லணும்னா ஜென்சி புரட்சி என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு சிலர் வலைதளங்களில் யூடியூப்ல எல்லாம் பேசும்போது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிற சபைகள், ஆயிரமான ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிற சபைகள், மூத்த ஊழியர்கள் நடத்தி கொண்டு இருக்கிற சபைகளை எல்லாம், அந்த கூடாரங்களை எல்லாம் காலியாக்கி ஒரு புதிய புரட்சி செய்து நாங்கள் சபையை வேறு விதத்தில் மாற்றி காட்டுவோம். ஏன்னா சபையில் இருக்கிற அந்த பலிப்பிடத்திலிருந்து மூத்த ஊழியர்கள் மற்றவர்களை குறை சொல்லி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில காரியங்களை சொன்னாங்க. அதாவது தவறு செய்கிற ஊழியர்களை, வேதத்துக்கு புறம்பான காரியங்களை போதிக்கிறவர்களை குறித்து கண்டிக்கிறதை இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்படி கண்டிக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் அதை கண்டிக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், எப்படி ஒரு தமிழகத்தில் ஒரு திமுக அதிமுக இல்லாத ஒரு அரசு வந்திருக்கிறதோ, ஜென்சி புரட்சி நடந்திருக்கிறதோ, அதுபோல ஒரு புரட்சி நடந்து தமிழகத்தில் இருக்கிற பெரிய பெரிய சபைகள் எல்லாம் காலியாகும், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சபைக்கு வராமல் கூடாரங்கள் எல்லாம் காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யூடியூப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களை, ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 38வது வசனம், 39வது வசனம். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷராய் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம், தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது, தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார். கமாலியல் சொல்லுகிறார், அன்றைக்கு அப்போஸ்தலர் நாட்கள்ல அப்போஸ்தலர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களை ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவங்க மிரட்டினாங்க. ஆனாலும் அவங்க அதை மீறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினார்கள். அவர் மூலமாக தான் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு என்பதை குறித்து ஸ்ட்ராங்கா பேசினாங்க. அதை கேட்ட உடனே ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த கோபம் வந்துருச்சு. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசாமல் இருக்க மாட்டோம் என்று சொல்லி, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை விட தேவனுக்கு தான் நாங்கள் கீழ்ப்படுவோம் என்று அவங்க சொன்னாங்க. ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கினதுனால அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். அப்போது ஆலோசனை சங்கத்தில் இருந்ததான கமாலியல் என்கிறதான ஒரு நியாய சாஸ்திரி, டீச்சர் ஆஃப் த லா, அவர் எழும்பி ஒரு காரியத்தை சொல்கிறார். சில நாட்களுக்கு முன்பதாக தெயுதாஸ் என்கிறதான ஒரு மனிதன் எழும்பினான். அந்த மனுஷன் புரட்சி செய்கிறவனாக தன்னை காண்பித்தான், தன்னை ஒரு பெரிதான சக்தியாக காண்பித்தான். அவனுக்கு பின்னாடி 400 பேர் போனாங்க. அவன் மரித்த பிறகு அவனை பின்பற்றினவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு குடிமதிப்பு நாட்கள்ல, அதாவது சென்சஸ் நாட்கள்ல யூதாஸ் என்கிற இன்னொருவன் எழுப்பினா அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் போனாங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவனை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இவர்களை கொல்லணும்னு நினைக்கிறீங்க, இந்த யோசனை, இந்த செய்கையெல்லாம் ஒருவேளை மனுஷனால் உண்டாயிருந்ததுனால தானா அது காணாம போயிடும். ஆனால் இது தேவனால உண்டாயிருந்தது என்று சொன்னால் இதை ஒழித்துவிட உங்களால முடியாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் நீங்கள் இல்லாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, எனக்கு என்னதான் புரட்சிகள் ஏற்பட்டாலும் அரசாங்கங்கள்ல மாற்றங்கள் வரலாம், ஆனால் சபைகள்ல அப்படி வர முடியாது. ஏனென்று சொன்னால், நல்லா கவனிங்க, ஒருவேளை மனுஷரால ஏற்படுத்தப்பட்ட சபைகளா இருக்கும்னா, மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டதான ஊழியமா இருக்கும்னா அது காணாம போயிடும். ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியங்கள், தேவனுடைய தரிசனத்தின்படி ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள், ஊழியங்களை சத்துருவாகிய பிசாசால ஒண்ணுமே செய்யவே முடியாது. அதனால என்னதான் புரட்சி ஏற்பட்டாலும், அது சமூக வலைதளங்கள் புரட்சிகள் என்னென்ன போதகங்களை கொண்டு சபைகளை முடக்கணும்னு நினைச்சாலும் அது கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. எந்த விதத்திலும் சபையை சேதப்படுத்தவே முடியாது. தேவனுடைய திட்டம் இல்லாமல் சுயமாக ஆரம்பிக்கப்பட்ட, இல்லை அந்த கிறிஸ்துவினால துவங்கப்பட்டதுதான் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு முற்றிலும் இடிக்கப்பட்டு போகும். ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபைகள், ஊழியங்கள் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் வளர்ந்து பெருகி கொண்டேதான் இருக்கும். அதனால தேவனோடு போர் செய்து ஒருவரும் ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. எல்லாத்தையும் வச்சு நாங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை எங்க பக்கமா இழுத்து சபைகளை மூடுவோம், சபைகள்ல ஜனங்க போறதை தடுப்போம்னு சொல்லுகிறதான இந்த காரியங்கள் இதெல்லாம் நடக்காது. இது பிசாசனுடைய ஆயுதங்கள். வேதம் சொல்லுகிறது, இதோ சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது.
பிசாசு எந்தெந்த விதங்கள்ல இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் விதைத்து அவர்களை தன் பக்கமா இழுக்கணும்னு நினைச்சாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக சகல வல்லமையும் மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. கர்த்தர் பெரியவர். எந்தெந்த ஊழியங்கள் தேவனால் ஆரம்பிக்கப்பட்டதோ அவைகளை ஒன்றும் செய்யவே முடியாது. ஏனென்றால் பிசாசாகிய சத்துருவினுடைய தந்திரத்தை விட என் தேவனுடைய வல்லமை பெரியது. அவரே ஸ்தாபித்தார், அவரே சபைகளை நடத்துவார், அவரே ஜனங்களை இரட்சிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.